என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சில பேரை நம்ம பார்க்குறோம்ல, சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இது எப்படி நடக்க போதோ, அது எப்படி நடக்க போதோ தெரியலையே, இது என்னமா முடிய போதோ, ஐயோ இந்த இடத்துல இப்படி செய்திருக்கிறேனே, இது என்னமா முடிய போதோ, இப்படியே கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. சில பேருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து, அவங்க எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, ஏன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலையானது உங்களை ஒடுக்கிவிடும் என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிறார். ஒடுக்கி விடுதல் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பலகீனப்பட ஆரம்பிப்பீர்கள். மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் பலகீனத்தை சந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி எதையாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயா? நீ உன்னையே ஒரு பலகீனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் தன் வார்த்தையில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அல்லவா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அல்லவா? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இறக்கி வைத்து விடுங்கள், அவருக்குள் இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்வார். தேவையற்ற கவலைகளுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து ஒடுங்கி போய்விடாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இறக்கி வைத்து பலத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.